இப்போ ஒரு பைக்கில் தம்பி ஒருத்தர் சர்ன்னு போனாப்புல, அவர் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் அந்த பொண்ணு முதல் மாடியிலையும் இருந்தாங்க. அது என்ன பைக்குன்னு பார்க்கக்குள்ளே போயிட்டாங்க. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு முன்னாடி யாராச்சும் ஓடிட்டாங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க முந்தணும் அப்படின்றக்காக வேகமாக போய் அவங்களோட வேகமாக போய் முந்தியே ஆகணுன்றது அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கான பயிற்சியோ முயற்சியோ கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த வேகத்தில் கூட கண்ட்ரோலாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா அவங்கள முந்தின நேரத்தில் விபத்து நடக்கலாம், இல்லை உங்களுக்கு இளைப்பு வந்து உட்காரலாம். அப்படி உட்காந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அங்கேயே உங்களுக்கு முடக்கி போட்டுரும். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேண்ணே, பைக்கோட கியரில் உங்கள் கை இருக்கக்கூடாது, உங்கள் கையில் தான் கியர் இருக்கணும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே 10. சரி ஓகே, ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து ஒரு 4 வரையை சாப்பிடலாம் வெளியே நடந்துக்கிட்டு இருக்கேன். அது 3 கிலோமீட்டர் முடிச்சாச்சு. அப்போ தான் இந்த சீன் நடந்துச்சு. சரி ஓகே, உங்கள்கிட்ட அதே ஒரு வீடியோவை போட்டுருவோம் தான் தோணுச்சு. காணோம், சரை காணோம். அந்த புதர்லேருந்து வருவாங்க. சரி ஓகே, மழை பெஞ்சனால பதுங்கி இருப்பான்னு நினைக்கிறேன் பதுங்கு குழியில். இருபது எடுத்துட்டேன். சூப்பரில், நேற்று 10 எனக்கு 20. ஏன்னா நம்ம திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ பாடி செட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். டே 10 முடித்துக்கொள்வோம். நன்றி. எஸ், ஒரே ஒரு விஷயம் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, டிராஃபிக்னாலும் சரி லைஃப்லாம் சரி பொறுமை ரொம்ப முக்கியம்னு. எஸ், நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் நிம்மதியாக தோற்றுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கான மகிழ்ச்சி நீங்கள் தக்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக உயிரோட ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்தோடு வாழ்வீங்க. ஸ்பீடாக போகணும், அடுத்தவங்க முந்தணும், நிறையா சம்பாதிக்கணும், விருட்டுன்னு போகணும் அப்படின்னு போனீங்கன்னா நம்மளுடைய சொன்ன விபத்தாகி உங்கள் வீட்டில் ஃபோட்டோவாவோ வெறும் ஃபோனில் வீடியோவாவோ தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வருஷம் அவங்களும் உங்களுக்கு கட் அவுட் வச்சு நினைவஞ்சலின்னு மட்டும்தான் செலுத்த முடியும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கூட இருந்து வாழ்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, இல்லை வருஷம் உங்களை நினச்சி வருத்தப்பட்டு கட் அவுட்லேயோ வீடியோலேயோ பார்த்துட்டு அழுகிறது சந்தோஷமா? டேக் கேர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, பாய். நடக்க நடக்க நன்மை நடக்கும். ஸோ நீங்கள் வேலை சிந்தனா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். टाइगर का हुक्म।